हर हर नम पार्वती पतजे தென்னாடுடைய சிவனே போற்றி जय आदि पराशक्ति की ज्ञानी नाम अभिषेधांसी देवी भगवती गिसा बलादागृह्य मोगाय महामाया प्रयस्ते दुर्गे स्मृता हरसि भीतिमशेष जंतो स्वस्ति स्मृता मदिमदीव शुभं ददासि दारिद्र दुःख भयहारिणि गात्वधन्या सर्वोपकारकरणाय सदार्थ सिद्धा सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबिके गौरी नारायणि नमोस्तुते ஜெகன்மாதாவினுடைய அற்புதமான ஒரு திவ்யமான வடிவம் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கு. தேவி மகாத்மியம்ங்கிறது ஒரு பொக்கிஷமான ஒரு பெட்டகம். எப்படி பகவத்கீதை மகாபாரதத்தில் 700 ஸ்லோகங்களினால அலங்காரமா இருக்கோ, அது மாதிரி மார்க்கண்டேய புராணத்துல 700 ஸ்லோகங்களினால துர்கா சப்தசதி சண்டி அப்படிங்கிற ஒரு அழகான திருநாமத்தோட அமைஞ்சிருக்கு. அதுல ஜெகன்மாதாவினுடைய ஆவிர்பாவம், எதற்காக ஜெகன்மாதா ஆவிர்பாவமாகணும், ஜெகன்மாதாவினுடைய ரூபம் பிரம்மாண்டமான ஒரு வடிவம். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாண்டமான வடிவத்தை சின்னதா நம்மளுடைய நேத்திரம், நம்மளுடைய கண்களுக்கு ஏற்றவாறு பார்த்து அனுபவிச்சு கொண்டாடி பூஜித்து வணங்கி நமஸ்காரம் பண்றதுக்கு ஒரு திவ்யமான ஒரு க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடமே நாம் இப்ப நின்று இருக்கக்கூடிய மகிஷ மர்தனபுரம், மகிஷாசுரபுரம், மகிஷூர், மருவி மைசூர். 8 மலைகளுக்கு மேல அம்பாள் ஒரு கால பூமியில வச்சுண்டு ஒரு கால உய்யாரமா தூக்கிண்டு 8 கரங்களோட அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம் இது. மகரிஷிகள் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்த இடம் இது. எப்ப அம்பாள் வந்தா, எதற்காக வந்தா அப்படின்னா இன்னைக்கு நேத்திக்கு கிடையாது, 4 யுகத்துக்கு முன்னாடியான அதுக்கும் கிடையாது. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சதுர்யுகத்துல 27 சதுர்யுகத்துக்கு முன்னாடி அம்பாள் இங்க வந்திருக்கா. சூரிய சாவர்ணி மனு அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்துல அம்பாள் இங்க பிரத்யட்சமாறாள். தேவி மகாத்மியத்தினுடைய மத்தியம சரித்திரத்துல மகிஷாசுர வதம் வரப்படுறது. இந்த மகிஷாசுரன் யாரு, அவனுடைய சைத்தன்யம் என்ன, அவனை எப்படி அம்பாள் சம்ஹாரம் பண்ணினா, எப்படி அம்பாள் தன்னுடைய தோற்றம் ஏற்பட்டது, அம்பாளுடைய கைகள்ல என்னென்ன ஆயுதங்கள்லாம் கையில வச்சுட்டு இருந்தா, யாருவல், அப்பேற்பட்ட அந்த ஜெகன்மாதா மகிஷாசுர நிர்நாச விதாத்ரி வரதே நமஹா ரூபம் தேகி ஜெயம் தேகி யஜோ தேகி திடோ தேகி. அம்பாள் அப்படி கொண்டாடப்படுறது சர்வ சகஜமா, சர்வ சாதாரணமா. அவனோட லீலையெல்லாம் பண்ணின பிற்பாடு ஏன்னா இந்த மகிஷாசுரன்கிறவன் எரும மாட்டினுடைய ரூபத்திலேருந்து தோன்றினவன். ரம்பன்கிறவன்டேந்து தபஸ் பண்ணி அவனுடைய பயங்கரமான அகோரமான தபஸ்ல பஞ்சாக்கினிக்கு மத்தியத்துல பிரம்மா கிட்டேந்து கேட்டு பெற்ற வரத்தினால ஒரு குழந்தை அவனுக்கு பிறந்து, அந்த குழந்தை மகிஷ முகத்தோட, மனுஷ சரீரத்தோட, எரும மாட்டு தலையோட, மனுஷ உடம்போட பிறந்தவன். அவன் பிறந்த பிற்பாடு என்ன பண்றான்னா எல்லாரையும் இம்சை பண்றான். தேவாதி தேவர்களோட 100 வருஷம் 100 வருஷம் யுத்தம் பண்றான். அவெல்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டா. இந்திர பதவி அடையிறான். இந்திர பதவி அடைஞ்சதோடல இந்திர சிம்மாசனத்தை போட்டுண்டு அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண இடம் இந்த இடம். பிரம்மாண்டத்தையே அப்ப எல்லாரும் போய் முறையிடுறா. அப்படி எல்லாரும் போய் முறையிடுறதே அவன் கேட்டு பெற்ற வரம் ஸ்திரிகளினால எனக்கு இம்சை இருக்கப்படாதுன்ட்டான். பொம்பளைன்னா சர்வசாதாரணமா நினைச்சுட்டான். அதனாலதான் அம்பாளுடைய ஆவிர்பாவம். அம்பாள் எப்படி வரா, அஷ்டௌ புஜாங்கி மகிஷஸ்ய மர்தனி சஜங்கு சக்கர சிரசூல தாரிணி
தாம் திவ்ய யோகீம் சிரஜாத வேதசீம் துர்காம் சதாகும் சரணம் பிரபத்யே. அம்பாள் 8 கரங்களோட, கையில பற்பல ஆயுதங்களோட, அட்டதிக்பாலாலா யார் யாருக்கிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்குமோ அத்தனை ஆயுதங்களுடைய தர்மராஜாவினுடைய சரீரமே தன்னுடைய கூந்தலாக சிவபெருமான் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த உக்ரத்தை தன்னுடைய திருமுக மண்டலத்துல திருமூர்த்தியினுடைய ரூபத்துல அந்த அம்பாள் தோன்றா. எப்படி? ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே ಗಿರಿವರ ವಿಂಧ್ಯ ಶಿರೋದಿನಿ ವಾಸಿನಿ ವಿಷ್ಣು ವಿಲಾಸಿನಿ ಜಿಟ್ಟುನುತೆ ಭಗವದಿಗೆ ಸಿತಿ ಕಂಠ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕುಟುಂಬಿನಿ ಭೂರಿ ಕೃತೆ ಜಯ ಜಯ ಗೆ ಮಗಿಷಾಸುರ ಮರ್ದಿನಿ ரம்யகபர்தினி சைலசுதே. அப்படி அம்பாள் அந்த ஆவிர்பாவம் ஆன உடனே அங்க இருக்கக்கூடிய மகிழனுடைய சைத்தன்யம் அத்தனையும் துவம்சம் பண்றா. அதுக்கு பிற்பாடுதான் மகிழன் வரான். இப்ப பொம்பளை தான் ஏளனமா பாக்குறது பற்பல ஆயுதங்களை வந்துட்டு போடுறா. எல்லா ஆயுதங்களையும் அவன் பார்த்தனா கபலீகரம் பண்றான், சிரிக்கிறான். சிவபெருமான் கிட்ட இருந்து வாங்கின்ற அந்த திரிசூலத்தை எடுத்து குத்துறா. இப்படியேதான் அந்த போஸ்ட் இருக்கும். அப்படி குத்தர்த்தே அவன் கீழே விழறான். அவனுடைய தலையில போய் படுறது, தலை கீழே விழறது, புத்தி தெளிகிறான், சரணத்திலே கிடக்கான். அப்படி ஒரு கோலம் தேவாதி தேவர்கள் மார்க்கண்டேய மகனுடைய எப்படி பார்த்தாரோ, எப்படி அனுபவிச்சாலோட, எப்படி அந்த பிரம்மாண்ட தோற்றத்தோட அம்பாள் இருந்தாலோ அந்த பிரம்மாண்ட தோற்றத்தை நமக்காக சுருக்கி காட்சி கொடுக்கக்கூடிய இடம்தான் மகிஷூர். அப்பேற்பட்டவள் தான் இங்க இருக்கக்கூடியவள். யார்னால் மகிஷாசுரமர்தினி. அவளை தான் தேவி மகாத்மியம் சண்டிங்கிறது, அவளை தான் சாமுண்டிங்கிறது, அவள் தான் இங்க இருக்கா. அப்பேற்பட்ட ஜெகன்மாதா ஆவிர்பாவம் அன்னைக்கு எப்படி ஆனாலோ அதே மாதிரி இன்னி வரைக்கும் பக்தர்களுக்கு அருட்காட்சி தந்து இங்க அனுகிரகம் பண்ணின்றிருக்காள். நவாட்சரி உபதேசமானவா, தேவிய வழிபாடு பண்றவா, சகல காரியங்கள் நமக்கு ஜெயகரத்வஜேன அப்படின்னு யாருக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறணும்னு நினைக்கிறோமோ, அம்பாளை யார் பூஜிக்கிறோமோ அவளுக்கு அருட்காட்சி தரா. அப்பேற்பட்ட ஸ்ரீமாத்ரேன்னு லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய முதல் நாமாவளியினால் கொண்டாடக்கூடிய ஜெகன்மாதாவினுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். அழகான ஒரு தரிசனம், ஆனந்தமான தரிசனம் நமக்கு இப்போ சாமுண்டிகனுடைய தரிசனம் ஆக்கி தரப்போறது. அம்பாளை பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஆதிபரா சக்திக்கு.